தேமுதிகவுடன் சற்று நேரத்தில் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மக்களவை தேர்தல் தொடர்பாக தேமுதிகவுடன் அதிமுக இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. மக்களவை தேர்தல் தொடர்பாக தேமுதிகவுடன் அதிமுக இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. மக்களவை தேர்தல் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போது தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து அவர்கள் தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேச இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கும் என்று தொடர்ந்து அந்த பரவலாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அதனை உறுதி செய்வதற்காக அவர்கள் சென்று தற்போது பேச்சுவார்த்தையில ஈடுபட இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2019 ஆண்டு இதே போல அதிமுக கூட்டணியிலே தான் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தார்கள். ஆனாலும் அந்த வாக்கு வங்கி என்பது தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் அதிமுகவுடைய கூட்டணி வலிமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் குழு தற்போது சாலிகிராமம் நோக்கி, அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ராஜேஷ், இப்போ இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? அதே போல தேமுதிக சார்பில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில? தேமுதிகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிட்டது என்பது 14+1, அதாவது 14 நாடாளுமன்ற அந்த உறுப்பினருக்கான அந்த இடங்கள், அதே போல ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் எனவும் கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில அதிமுகவை பொறுத்தவரையிலே கடந்த முறை கொடுத்தது போல குறைவான சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்படும், 14 சீட்டுகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் மற்ற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தெரிவித்து வந்த கருத்தாக இருந்தது. இந்த நிலையிலே அவர்கள் திரைமறைவிலே தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வந்த நிலையிலே அவர்களுக்குள் ஒரு சமரசம் ஏற்பட்டு அதை நேரிலே சென்று ஒப்புதல் பெறுவதற்காகத்தான் தற்போது விஜயகாந்த் இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒருபுறம் திமுகவினுடைய கூட்டணி என்பது 4 கட்சிகளுடன் உறுதியாகி இருக்கிறது. இன்னும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளுடன் தொடர்ந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 தினங்களில் அந்த பேச்சுவார்த்தையும் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிமுகவினுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதும் ஒரு பெரும் பரபரப்புகள் மத்தியிலே அவர்கள் தங்களுடைய அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் தேமுதிக மற்றும் பாமக ஆகிய 2 கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாமகவுடன் ஒருபுறம் அதிமுக திரைமறைவிலே அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை பேசி வருகிறது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து கூட்டணி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக முன்னெடுத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களான கே.பி. முனுசாமி, அதே போல தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பது மட்டுமில்லாமல் அவர்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகள் எத்தனை, அவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை விட்டுக் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினமே அந்த உடன்படிக்கை என்பது ஒப்பந்தமாகுமா அல்லது இன்னும் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இது போல செல்லுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக தேமுதிக இந்த கூட்டணி உறுதியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.